ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா டைஸ் பண்ண பெரிய வெங்காயம், கேப்சிகம், அப்புறம் ஹாஃப் கேரட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் நம்ம தனியாக பன்னீரை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். வெஜிடபிள்ஸ் கூடவே சேர்த்து ரோஸ்ட் பண்ணோன்னா பன்னீர் ரொம்ப உடஞ்சிரும். அதனால் தனியாக ரோஸ்ட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு வாட்டி நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு நியூ மெத்தட் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்ஸ் சீக்ரெட் சில்லி பன்னீர் மசாலா. இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு என்டையர் பேக்கெட்டையும் 300 ml வாட்டரில் டைல்யூட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஸ்டிர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கணும். இதை நல்லா ஒரு வாட்டி பாயில் ஆனதுக்கப்புறமா சிம்மரில் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். ரொம்ப திக்காக வேணும்னா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொதிக்க வச்சுக்கோங்க.